இந்தாமா சிந்தாமணி லட்டு தின்னுக்க. டேய் விடுடா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இல்ல இன்னும் கொடு. போதும் இது எனக்கு. அட போங்க. அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா அப்படின்னு சிறகடிக்க ஆசை டீம் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அட ஆமாங்க, சும்மா கதையே இல்லாமல் இழுத்தடிச்சிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, பார்ப்போம். முத்து மீனாக்காண்டி கொஞ்சம் பார்க்கலான்னு தோணுதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிச்சுட்டு கூடவே உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்புறவுகளே. இப்போ சிந்தாமணி படை சூழ வருதுங்க. அப்படியே அடியாள் மாதிரி சத்தியா மாறிட்டான் அந்த பக்கம். அடப்பாவி, இதுக்கு பழமொழி என்ன சொல்கிறது, செஞ்சோற்று கடைஞ்சிருக்க சேராத இடம் சேர்ந்தாயின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தோணுதுங்க. நல்லபடி தான் மாமியா மருமையான அந்த பாண்டிங்க நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நல்ல மனுஷனாக இருந்தால் அம்மா வீட்டுக்கு நான் போக வர இருப்பேன். இல்லையா கொஞ்சம் தன்மையாக பேசலாம். இந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் முக்கியம், கூட்டு கத்திரிக்காய் குழம்புல போட்டிருக்கு எந்திரிக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிச்சு ரேகா பிள்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மாவும் புருஷன் மட்டும் வேணும். அம்மாடியோ அப்படி தாங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் ஆகுற வரைக்கும் பம்முதுங்க, ஆனதுக்கப்புறம் அப்படி பறக்குதுங்க. ரேகா நல்ல பொண்ணா இருக்கலாம் சொல்ல முடியாது. இப்போ கல்யாணத்துக்கு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஆடல் பாடல் எல்லாமே சூப்பராக ஆடுறாங்க பாடுறாங்க. கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கல சிந்தாமணி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுறாங்க முத்து மீனா. அதுக்கப்புறம் அமைதிப்படுத்துடுறாங்க. விடு, என்னதான் இருந்தாலும் அந்த சொல்லுது இல்லையா, நான் சந்திரா விட்டு சம்மந்தி அப்படின்ட்டு அவங்க சார்பாக வந்திருக்கேன்னு. அதனால ஒன்றும் சொல்ல முடியல. உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. உட்காருது. என்ன மீனா ஒரே குசியில் இருப்ப போல இருக்கு. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், வீட்டில் ஒரு சந்தோஷம் நடந்தால் குசியாக தான் இருப்பாங்க. நல்லது நடக்குல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கல கல்யாணத்துக்குள்ளே இவளை என்னமாவது வம்பு பண்ணணுமே, சண்டை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது சின்னது வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. ரேகாவும் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. சத்யாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஏன்டா வரமாட்டேங்கிறாம்மா, நான் தான் வேலை இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், என்னடா அப்படின்னு மீனா கேட்க, ஆண்டி தான் அத்தை தாம்மா போயே ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீ எதுக்கு கூட்டதுக்குன்னு தெரியுது, கலகம் பண்ணணும் தானே, கண்டிப்பாக நீ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பண்ணுறதுக்கு தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருமே மைண்ட் வாய்ஸில் பேசிக்க கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சிந்தாமணி வருது. நம்ம ஆள் சாரிங்க, ரோகிணி வருது. ரோகிணியை பார்த்தோன்னா அப்படியே என்ன, ஏய் நில்லு அப்படின்னு வேகமாக போயிட்டு விஜயா மறைக்குது. என்ன ஆண்டி, நான் வர வேண்டாமா, என் வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, இந்த வீட்டு மூத்த மருமக நான் வர வேண்டாமா, ஏய் உனக்கு தான் கேஸ் நடக்குதுடி அப்போல்லாண்டி வீட்டு மருமக. ஆண்டி சும்மா இதையே சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியாதா, இதை நீங்கள் ஒருக்கா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர வருது. உனக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா அப்படிங்கல போயிட்டு வேகமாக சிந்தாமணிகிட்ட பேசுது. அவங்க மீனா ஸ்ருதிலாம், ஏய் நீங்கள் சொன்னீங்களாடி, நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம், நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லல. கரெக்டாலாம் வித்யாலாம் இருக்கா, வித்யா வந்துடுது. வித்யாட்ட கேட்குறாங்க, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல கரெக்டாக பார்க்குறாங்க. சிந்தாமணி வந்துட்டு, நான் தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்டுகளை வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ 2 கூட்டுக்களா நீ சேர்ந்துருக்கீங்களா, சத்யா பாத்தியாடா அப்படின்னு சொல்ல, அக்கா விடுக்கா, அவங்க தெரிஞ்சவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் இந்த வீட்டு மருமக தானே, அடப்பாவி இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்து மாறிட்டியாடா அப்படிங்கிறாங்க. அடுத்து சிந்தாமணிகிட்ட போயிட்டு, அக்கா ஆண்டி ஆரம்பிச்சலாமா, ஆரம்பிப்போ போய் வேகமாக முன்னாடி போய் நிற்கிறாங்க. அம்மா தள்ளுமா அப்படின்னு பாட்டி ரோஹிணி சொல்ல, பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குமா, உனக்கே என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், இல்லை பாட்டி 2 பேரைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, ஏற்கனவே ஒரு பேரன், அந்த பேரனுக்கு கல்யாணம் பண்ணலையா, அவன் தான் வேணான்னு சொல்கிறானே, அவர் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது என்ன, எல்லாரும் அதிசயமாக பார்க்க, ஹே நீ போடி அப்படின்னு விஜயா சொல்ல, பார்த்தீங்களா பாட்டி இதுதான் காரணம். என்னம்மா காரணம், நான் உங்கள் பேரனை ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறாளான்னு பயப்படுறாங்க, உங்கள் பயமெல்லாம் தெரியுது, அப்படின்னா பிரச்சனையை சொல்லுவீங்க, என்னையை விரட்டி விட்டுருவீங்க, அதனால் நான் உங்கள் பாணியிலே போகிறேன்டி உங்கள் அக்கா மக்கா அப்படின்ட்டு சிந்தாமணி நம்ம ரோஹிணி என்ன பண்ணுது, பாட்டி நானும் உங்கள் பேரனும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆயுதத்தை இறக்குது. லவ்வா அப்படின்னு சொன்ன கையோட அதாவது விஜயா தான் பயப்படுது. பாட்டி இதுட்டு என்னடி சொல்கிற, நிஜமாவா, ஆமாம் பாட்டி அப்படின்னு சொன்ன கையோட பலான்னு ஒரு அறை கொடுக்குது ரோஹிணிக்கு. பாட்டி வேணுண்டி உனக்கு அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு குடிச்சாரேன்னு தெரியுமா, ரோஹிணியே கேட்குது, ஏன் பாட்டி நீ அறையிறீங்க, காதலிக்கிறது தப்பு இல்லடி, வீட்டில் சொல்லாமல் இருக்கதாண்டி தப்பு, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு மனமேடை ஏற்பாடு பண்ணியிருப்போம்ல, இந்நேரம் ஜாம் பண்ணியிருக்கலாம்ல, ஒன்றும் கெட்டு போகல, இப்போவே ஒரு கல்யாணத்து மேடையில் பக்கத்தில் நீ நின்று கல்யாணம் பண்ணுற, மனோஜ் எங்கே மனோஜ் அப்படிங்கிற மனோஜ் வராங்க. என்னடா லவ் பண்ணிட்டு மறைச்சிட்டியா, ரோஹிணி வந்துட்டு ப்ளீஸ் சொல்ல, உங்கள் அம்மாவுக்கு பயப்படாத, அவன் முன்னமாக இருந்தால் கூட ஆமான்னு சொல்லிடுவேன், இப்போ தான் ஏற்கனவே கோடீஸ்வரர் கனகா தொங்கிக்கிட்டு இருக்கே உத்தரத்தில், எடுத்துக்கடா எடுத்துக்கோ
அம்மா அம்மா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிற்கிது. அவர் எப்படி இவ்வளோ ஏற்றுக்குவேன்? அதெல்லாம் இல்லை பாட்டி, இது நான் விரும்பலாம் இல்லை. அட பாவி, எப்படி மனோஜ் எப்படி மனோஜ்னு சட்டையை பிடிக்க, பாட்டி நான் அதெல்லாம் விரும்பலை. ஏண்டா விரும்பாம ஒரு பொண்ணு இவ்வளோ பேர் மத்தியில் வந்து கையை பிடிக்கிறா? நல்லா கேளுங்க அப்படின்னு சிந்தாமணி வருது. வாம்மா வா, நீ யாரு அப்படிங்கல, நான் தான் உங்கள் மருமக வீட்டுக்கு பொண்ணு எடுத்துருக்கீங்கள அவங்களோட சம்மந்தி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்துட்டு, பாட்டி நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் பாட்டி. இல்லை பாட்டி நான் லவ் பண்ணவே இல்லை, இவ பொய் சொல்கிறா. நான் லவ் பண்ணலை பாட்டி அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்லை இல்லை நாங்கள் லவ் பண்ணோம், இவர் அம்மாவுக்கு பயப்படுறாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு கத்துறாங்க. என்ன நடக்குது இங்கே? பாட்டி இவ வந்து லவ் பண்ணா, ஆனால் நான் லவ் பண்ணலையே அப்படின்னு மனோஜ் சொன்னோன்னு, என்னடி எங்கள் வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுறியா? ஐயோ இல்லை பாட்டி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருந்த நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு பாட்டி சொன்னோன்னு, ஐயோ சிந்தாமணிகிட்ட போகுது ரோஹிணி. பாட்டி என்ன பாட்டி போலீஸ்ட்டு போவேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, இவ இப்படி சொல்லுவான்னு நான் நினைக்கலையே. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அங்கிட்டு மனோஜுக்காக நிற்கிறாங்க. ஆமாம் இந்த பொண்ணு விரும்பிச்சுங்கிறக்காண்டி மனோஜ் விரும்பல அப்படிங்கிறாங்க. மனோஜும் அடித்து சொல்லிடுறான், நான் மனோஜ் மேலே நம்பிக்கையில் தான் ஆண்டி வந்தேன். டேய் பாவி இப்படி பண்ணிட்டியாடா? ஏன் மனோஜ் ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிற? இங்கே பாரு நான் அப்போவே சொல்லிட்டேன், நீ போய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ண. நீ ஊரில் வேணால் சொல்லிக்கலாம், நான் மனோஜ்கிட்ட சொல்லிட்டேன்னு. உனக்கும் தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நீ என்னட்ட ஏமாத்தான் கல்யாணம் பண்ண. நான் லவ் பண்ணுறேன் இல்லை காதலி தான், நான் கல்யாணம்லாம் பண்ணலை. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? எப்படி சொன்னேன்? நான் அன்னைக்கே கேட்டேனா நீ கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்ட்டு? நான் யதார்த்தமாக தான் கேட்டேன். ஆனால் உண்மையிலே உனக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கு. அப்போ கூட உனக்கு சொல்லணும் மனசு வரல, நீ அப்போ சொல்லியிருந்தா கூட உன்னை ஏற்றிருப்பண்டி அப்படின்னு சொல்ல, சரி அந்த புள்ள சொல்லாமல் பண்ணுச்சு ஓகே, இப்போ நீ என்னடா பண்ணியிருக்க மனோஜ்? திருட்டுத்தனம். ஒரு பிள்ளைய கொடுத்துப்புட்டு ஒரு பிள்ளைக்கு அப்பா நான் ஆக போகிறேன், இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டிருக்கியே. உண்மையிலே பயங்கரமான ஒரு இந்த நாடகத்தில் கிரிமினல் மைண்டுனா அது வந்து மனோஜ் தாங்க. பயங்கரமான அக்யூஸ்டுன்னு சொல்லலாங்க. ரோஹிணிலாம் தூக்கி சாப்பிட்டு தானங்க இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கான். இதுக்கு பேர் இன்னசென்ட்டா? ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கொடி கட்டி அவங்க காலம் போயிட்டு இருக்குது. இப்போ ரோஹிணி தோற்று போகுது. சிந்தாமணி நினச்சி வந்த காரியம் போச்சு. இப்போ மீனா வருது. என்னென்னமோ நினச்சி பிளான் போட்டு வந்தீங்க, இந்த கல்யாணத்தை ஏதாவது தடுத்துடலாம், எங்கள் வீட்டு பையனோட இந்த பிள்ளையும் கோர்த்து விட்டுறலாம் அப்படின்னு தானே வந்தீங்க. அது நடக்கவே நடக்காது. என்னைக்கு இருந்தாலும் எங்கள் நல்ல மனசுக்கு எங்கள் அங்கிள் குடும்பத்தை, எங்கள் மாமா குடும்பத்தை நாங்கள் நல்லபடியாக தான் ஆக்கி காட்டுவோம் அப்படின்னு மீனா ஸ்ருதி சொல்ல, சரி அங்கே என்ன நினைக்கிறீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல சிந்தாமணி முறைச்சிட்டு போக, பார்த்தீங்களா மாப்பிள்ள உங்கள் அக்காவும் இப்பெல்லாம் பேசிட்டு போகிறாளுங்க, ஏன் இப்படி இதுங்க என்னை பார்த்து பேசுதுங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சத்யா பார்த்து நீலி கண்ணீர் வடிக்க, ஆண்டி அத்தை விடுங்க, அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு பூவை எடுத்து வச்சுக்கிறாங்க. தாலி எடுக்கையில் இவங்க பார்க்குறாங்க, ரோஹிணிக்கு அழுகழுகையாக வருது. அட பாவி இப்படி பண்ணிட்டேடான்னு தாலியை கட்டி மேலே சொல்லி கட்டி முடிச்சிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ரோஹிணியை நினச்சி வந்தது ஒன்று, சிந்தாமணியை கூட்டிக்கிட்டு, ஆனால் இங்கே நடந்தது ஒன்று. கிளம்பு வந்ததுக்கு சாப்பிட்டு வேணா போடி அப்படின்னு பயங்கரமாக பிடிச்சி காதை பிடிச்சி திருகுறாங்க. ரோஹிணி காதை, பாட்டி விடுங்க பாட்டி, ஏன் பாட்டி நான் என்ன பண்ணேன், என்ன ஏன் திருகுறீங்க அப்படிங்கலாம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணேன்னு பொய் சொன்னேன். என்கிட்ட மட்டும் பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. அது அந்த கடவுளே வந்து அந்த சிவனே 3வது கண்ணை திறந்து பொய் சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவனை நான் விட மாட்டேன். எனக்கு பொய்ங்கிறது சுத்தமா பிடிக்காதுடி. ஐயோ பொய்ங்கிறது பிடிக்காதாமே, நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தியே தாங்கிறதே பெருசு விஜயா, இதுல இன்னொருத்தி இவ வேற, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டி அப்படிங்கல. சரி இப்போதைக்கு இவகிட்ட பழிக்காது. பார்த்தாரோ அப்படியே கிளவி பாட்டி அப்படியே நிற்கிதுங்க பத்திரகாளி மாதிரி. என்னடி நினைக்கிற, என் பேரை அவனை லவ் பண்ணவே இல்லை, ஆனால் நீ லவ் பண்ணன்னு போய் சொல்லி இந்த கல்யாணத்தை கெடுக்க வந்தியா, தடுக்க வந்தியா? டே அண்ணாமலை, இப்படிப்பட்ட விஷ ஜந்துங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுடா, விரட்டியடி. எப்படி லவ் பண்ணவே இல்லை பண்றேன்னு சொல்றா? அப்பதான் பாக்குறாங்க அந்த குடும்பம் எல்லாமே. என்ன ரோகிணி லவ் பண்றேன்னு ஒன்று சொன்னதுக்கே என்கிட்ட பொய்யா சொல்ற, என் பேரன் இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லுதே. நீ எவ்வளவு பெரிய திருட்டுத்தனமான வேலை பண்ணியிருக்கிற, அது தெரிஞ்சா ஆத்தாடி ஆத்தா நாங்களாம் தேவையில்லை போல இருக்கே, உன் கழுத்தை நெரிச்சிடும் போல இருக்கே அப்படிங்கிற பார்க்குது. மனோஜ் வச்சுக்கிறேன், நான் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், ஆண்டி வாங்க போவான் அப்படின்னு கிளம்ப முத்து வந்துட்டு, ஹலோ சிந்தாமணி மேடம் என்ன போறீங்க, சாப்பிட்டு போங்க. ஒன்று வேணாம் அப்படின்னு கிளம்ப ரேகாவும் சத்யாவும் கிளம்பிட்டே, என்னடா சாப்பிடாம போற? இல்லை ஆண்டி அத்தையே சாப்பிடாம போறாங்க. ரேகா பிடிச்சி இழுக்கிறாங்க. மீனா, ஏமா சாப்பிட மாட்டியா நீ? இல்லை அர்ஜென்டா. என்னம்மா வந்துட்டீங்க, அர்ஜென்ட் போனால் என்ன அர்த்தம்? இல்லை அம்மா கூப்பிட்றாங்க அப்படிங்கிற. சத்யா, இல்லை நான்
போகணும். அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல ரேகா பிடிச்சு கைய பிடிச்சு இழுக்குது சத்யாவ. "என்ன சத்யா? சாப்பிடுறதுக்குள்ள அப்படி என்ன நேரம் ஆகப்போது? சாப்பிட்டு போவோம். பாரு அக்கா மனசு ரொம்ப நொந்துட்டு இருக்கு. பாரு அத்தையும் நோங்குறா" அப்படிங்கையில சந்திரா வருது. "ரேகா நீயாவது என்ன மறக்காம நிக்கிறியேம்மா." "அத்தை நான் எப்பவும் உங்க குடும்பம் தான் நிப்பேன். உங்க கூட தான் நிப்பேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் அங்க போனேன். எவ்வளோ சீக்கிரம் நான் வர முடியுமோ வருவேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மூஞ்சில 1½ கிலோ கறிய பூசிட்டு போறாங்க சாப்பிடறக்கு. வேற என்ன பண்ண முடியும்? பொண்டாட்டி சொன்னா புருஷன் இல்ல உலகமே கேட்கும். அதான் அவங்க உங்க புருஷன சொன்னேங்க. அதனால இப்ப சத்யாவும் கொடுக்கு மாரி போக, சிந்தாமணி மட்டும் நிக்குது. முத்துவும் மீனாவும் வராங்க. "வாங்க மேடம், ஒரு வாய் சாப்பிட்டு போங்க வாங்க" அப்படின்னு பிடிச்சு இழுத்து கொண்டு போய் பந்தியில உட்கார வச்சு சோத்த போட்டு "சாப்பிடுங்க" அப்படின்னு ஒரு லட்டு எடுத்து வாயில ஊட்டி விடுறாரு சிந்தாமணிக்கு நம்ம முத்து. என்ன ஃப்ரெண்ட் நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா போச்சு. நல்லவங்களுக்கு என்னைக்குமே அழிவு இல்ல அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் தாரக மந்திரம். அதத்தான் நான் இப்படிலாம் கொண்டு வரேன். பார்க்கலாம் டைரக்டர் என்ன பண்ண போறாருன்னு. இத பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து அன்புறுங்களேன்.